ஹாய் நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். மறக்காமல் என்னுடைய சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் நண்பர்களே, இப்போ நான் வந்து தேங்காய் சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் பால், அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து வெங்காயம், இதெல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சமைக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை ஏலக்காய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து கொஞ்ச நேரமாக ஆனானே நம்ம வந்து புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம், காரத்துக்கு தேவையான அளவு. வெங்காயம் வந்து ப்ரௌன் நிறத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி கொதி விடணும். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் பாலோட வந்து கொஞ்சம் நான் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் பாலோட நம்ம இந்த வணக்கிறப்ப பெருஞ்சீரம் போட்டோம்னா அது ஒரு மாதிரி சாப்பிட்றப்ப அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால இதில் வந்து அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் தேங்காய் பால். இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகேடா. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சிக்கலாம் சாப்பாடு. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கத்தலை பண்ணுவாங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் தம் போடுனா நல்லா இருந்திருக்கும். நம்ம தம் போடலை, கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு ஆயிடுச்சு. அது கூட வந்து நம்ம வந்து கடலை தேங்காய் சட்னி, வாங்க சாப்பிடலாம். பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது. மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.